ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற காணொளிகள் போன வாரம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி போன வாரத்துலேருந்து நிறைய பேர் என்ன இந்த 3 வருடமாக ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் பிள்ளைங்க நம்ம வழிகாட்டுதல் இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, டாக்டர் இதுதான் உங்களுக்கு தெரியுமே, இதை பற்றி கண்டிப்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னு. ஆக்சுவலி நான் டாக்டர் சஞ்சய் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ முதல்ல போன வாரம் பேசினா நம்மளோட விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சைட் இருக்கட்டுங்க. ஆனால் இயல்பு நடைமுறை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்களா, அந்த விருப்பத்தில் நடைமுறை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த நடைமுறை தான் அடுத்தடுத்து வரப்போற பிள்ளைங்களுக்கு வந்து இதுதான் வழி அப்படின்னு சரியாக போகும். ஸோ அதனால இன்னைக்கு தான் அந்த டெக்னிக்கல் பார்ட்ல இப்பதான் டீட்டெயிலா டாக்டர் சஞ்சய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ கீழே டேக் பண்ற கண்டிப்பாக அவரோட பேஜ்லையும் போய் பாருங்க. அந்த டெக்னிக்கல் பார்ட் ஏன் தெரியணும் அப்படின்னா, அது ஏன் டாக்டர் சஞ்சய் செஞ்சாருன்னா, இந்த முடிஞ்சதுல இருந்து 3-4 வருடமாக வந்து ஒவ்வொரு நாளும் 5லிருந்து 6 மணி நேரம் ஒவ்வொரு மாணவர்களோட ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி கைட் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த டெக்னிக்கல் பார்ட் வந்து தெளிவாக விளக்கியிருக்காரு. இப்போ நம்ம அந்த விருப்பம் நடைமுறைக்கு வருவோமே. ஸோ முதல் விஷயம் ஆக்சுவலி சிவராஜா அந்த பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு இடமே கிடைக்கலன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. ஆக்சுவலி அவர் சொன்னது அரசாங்கத்துல அந்த யூபிஓல வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இடம் கிடைக்கல அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். பாருங்க, என்னோட விருப்பம் என்ன தெரியுங்களா, ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுத்துட்டாங்க ஒரு பிள்ளை அப்படின்னா, அவங்க டெக்னிக்கலி வந்து எல்லா ஆப்ஷனுக்கும் வந்து அவங்க வந்து எல்லாமே கண்ணு மண்ணுக்கு இருக்கு, டிசர்வ் டு சூஸ் அப்படின்னு ஒரு விஷயம். அது வந்து விருப்பம். இயல்பு அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு, யூபி ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஐபிஜி ஒரு, இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு. மறுபடியும் இது டெக்னிக்கல் பார்ட். இதை பத்தி டீட்டெயிலா நம்மளோட கைடன்ஸ்ல இருக்கிற பெற்றோர்களுக்கு டீட்டெயிலா தெரியும். அதாவது கொஞ்சம் குட்டி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து டெக்னிக்கலி வந்து டாக்டர் சஞ்சய் பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அதை போய் வந்து பார்க்கணும். ஸோ நாம வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கு முன்னுக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக கல்வி மூலியமாக தான் சமுதாய உருமாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து அவங்களோட விருப்பத்தை, ஆதங்கத்தை இது எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம், இந்த கல்வி மூலியமாக போறதுக்கு ஒரு முக்கியமான அங்கம் வந்து வழிகாட்டுதல் நண்பா. அதாவது நல்லா படிச்சு வந்த பிள்ளைங்க இவன் அவங்களோட பெற்றோர்களாக இருக்கட்டும், என்ன தெரியாதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலி அது எல்லாத்துக்குமே புதிய ஒரு விஷயம் தான். உண்மைதானுங்களே, இவ்வளோ படிச்சவராகவே இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் வரப்ப அது அவங்களுக்கு முதல் அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னா அது புதுசு தானே. ஸோ அதனாலதான் வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட்டான பெர்ஃபெக்டான ரிசால்ட் வச்சிருந்தாலும் சரியாக பார்த்து அதை அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த ஒரு திறன், திறமை எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது எல்லா பிள்ளைங்க கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு பேராசை, ஒரு பெரிய ஒரு ஆசையோட தான் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட மைண்ட்ல வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஒவ்வொருத்தாட்டையும் நாங்க கத்துக் கொடுக்குறப்ப, கைட் பண்றப்ப பிள்ளைங்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறது என்ன தெரியுங்களா, இப்ப நாங்க உங்களுக்கு வழிகாட்டிடுறோம், நீங்க நல்லா அப்ளை பண்ணி படிச்சு வந்துருங்க. ஆனா அதே நேரத்துல மத்தவங்களுக்கும் அந்த வழிகாட்டக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு. ஸோ இதை நான் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தோட சேர்ந்து அதே நேரத்துல வழிகாட்டுதல்கள் எப்படி வழங்கப்படுது, என்னென்ன வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு மலேசியால ஆக்சுவலி இருக்கு, நிறைய இருக்குங்க. ஓகே, இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளே வந்து நம்ம தடுக்க வேண்டாம். ஓகேங்களா, இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு ஒரு இன்ஃபார்ம்டு கம்யூனிட்டியாக கண்டிப்பாக சேர்ந்து ஒன்றுபட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மைண்ட்ல கண்டிப்பாக பிள்ளைங்க கரெக்டா அப்ளிகேஷன் பண்ணியும் போவாங்க. அதே நேரத்துல தவறான ஒரு கோர்ஸ் செலெக்ஷன், தவறான ஒரு பாத்வே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இப்ப அப்ளை பண்ணி கிடைச்சவங்க கிடைக்காதவங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பாட்டும் இருக்குங்க, அதாவது கிடைச்ச கோர்ஸ்க்கு கண்டிப்பாக போயிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சும்மா 19 போறவங்களும் வந்து இருக்காங்க. எல்லாமே பிள்ளைங்களோட எதிர்காலம், அவங்களோட எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ மேபி அடுத்தடுத்து எங்களோட ரோட் டூர்ஸ் இருக்கும், கெரியர் கைடன்ஸ் பயணம்ஸ் இருக்கும், ஆன்லைன் செஷன்ஸ் இருக்கும், எங்களோட வீடியோஸ் இருக்கும். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நண்பா நிறைய வீடியோஸை பார்த்து பகிர்ந்து ஷேர் பண்ணிக்கிற பார்த்தீங்களா, அதே நேரம் இந்த மாதிரி கைடன்ஸ் இருக்கிறப்ப அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நாமளும் உள்வாங்கி அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நபரும் ஒருத்தரை வந்து அடுத்தடுத்து கைட் பண்ணா, தயவு செஞ்சு பிள்ளைங்கிட்ட வந்து எவ்வளோ ஒரு ரிசல்ட் எடுத்தாலும் மலேசியால வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க படிங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான வழிகாட்டுதல் வாய்ப்பை வந்து நம்ம தேடி கொடுத்து நிச்சயமாக படிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எல்லாரும் எல்லாத்துக்கிட்டையும் சரியான பாயிண்டோட கொடுப்போம். சரிங்களா? ஓகே, சார் டாக்டர் சஞ்சய் வீடியோ கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்காக போய் பாருங்க. நண்பா, வாய்ப்புகள் கேட்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அது கொடுக்குற இடத்துக்கு மாறணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா சரியாக வழிகாட்டி நிச்சயமாக வந்து அவங்களை முன்னேற்றி கொண்டு வந்துருவோம். ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக எங்களோட சக்திக்கு உட்பட்டு டாக்டர் செஞ்சு அந்த விஷயத்தை தொடர்ந்து இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்ல, தகவல்களை உங்ககிட்டயும் கொடுத்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னும் தொடர்ந்து செய்ய போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட. சரிங்களா? வெற்றி வணக்கம். மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே.
நன்றி மறவாத